அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி டியூஸ்டே. எப்போ மாதிரி இன்றைக்கும் நிறைய டெக் அப்டேட்ஸ் இருக்குது. Realme 9i கூடிய விரைவில் லான்ச் ஆக போது. ஸ்பெசிஃபிகேஷன் சிப்செட் ரிவீல் பண்ணியிருக்காங்க, அது என்னென்னு பார்த்துலாம். OnePlus 10 சீரீஸ் இதை பற்றியும் ஃபீச்சர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க, அதுவும் என்னென்னு பார்த்துலாம். MIUI 13 கூடிய விரைவில் லான்ச் ஆக போது. என்னென்ன டிவைசஸ்க்கு வருது ரோல் அவுட் எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 703 இன்றைக்கும் பேடிஎம் கான்டாக்ட்ஸ்க்கு டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஜியோ ரீசெண்டாக அவங்களுடைய ரிவைஸ்ட் ப்ரீபெய்ட் பிளான்ஸ் ஒரு ப்ரைஸ் ஹைக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து 3GB டேட்டா பிளான் அண்ட் டிஸ்னி ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் இதை வந்து ரிவைஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. ரிவைஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போவும் இதில் ப்ரைஸ் ஹைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து 499, 666, 888 தான் உங்களுக்கு டிஸ்னி ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தது. இப்போ 499 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 601 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் உங்களுக்கு டெய்லி 3GB டேட்டா, அதுக்கப்புறம் டிஸ்னி ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு வருஷத்துக்கு இருக்கு. அதே வந்து 666 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 799 இப்போ அவைலபிளாக இருக்குது. இது 54 days வேலிடிட்டி, டெய்லி 2GB டேட்டா, டிஸ்னி ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷனும் இருக்குது. அதே 888 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1066க்கு அவைலபிளாக இருக்குது. அகைன் இதுலேயும் உங்களுக்கு டிஸ்னி ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது 84 days வேலிடிட்டியோட. ஸோ இந்த மாதிரி இப்போ டிஸ்னி ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய எல்லா பிளான்ஸுமே வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணி ரிவைஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒருவேளை ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் புக் பண்ணி எப்போ இதோட டெலிவரி பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா December 15 இந்தியாவில் இதோட ஃபர்ஸ்ட் பேட்ச் டெலிவரி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓலா ஸ்கூட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஓலா S1, S1 Pro 2 ஸ்கூட்டர்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது லான்ச் பண்ணது அக்டோபரில், பட் ஃபர்ஸ்ட் செப்டம்பர், நவம்பர்னு இதோட டெலிவரி டேட் வந்து போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருந்து இப்போ December 15 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் அன்றைக்கி தான் டெலிவரி. அகைன் இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலா S1 வந்து உங்களுக்கு 1 lakh, அதாவது 99,999க்கு அவைலபிளாக இருக்குது. அதே ஓலா S1 Pro வந்து 1,29,000க்கு அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வேரி ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பட்ஜெட் டே சேலில் வந்து பிக்கஸ்ட் டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iPhone SE 2020 இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது 27,999க்கு. இது கொஞ்சம் அவுடேட்டட் டிசைன் தான், உங்களுக்கு ப்ராசஸர் எல்லாமே வந்து கொஞ்சம் அவுடேட்டட் தான். பட் இருந்தாலுமே சீப்பஸ்ட் ஐஃபோன் வேணும் அப்படிங்கும்போது இதை நீங்கள் ஆஃப் பண்ணலாம். அப்படி இல்லைனா iPhone 12 mini இல்லைனா 11 சீரிஸ் இதை விட கண்டிப்பாக பெட்டர் ஆப்ஷனாக தான் இருக்கும். ஸ்டார்லிங்க் ரொம்ப நாளாகவே சேட்டலைட் இன்டர்நெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் 2022 லான்ச் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. பட் இந்தியாவில் அவங்கக்கிட்ட லைசன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ப்ரீ ஆர்டர்ஸ் எல்லாம் போன வாரம் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஸ்டார்லிங்க் இந்தியாவில் லைசன்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. அதோட அவங்களுடைய ப்ரைஸஸ் பற்றியும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்லிங்க் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எக்யூப்மெண்ட், அதாவது டிஷ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும். அதோட பேஸ் ப்ரைஸ் வந்து $499 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியன் மணி வேல்யூக்கு 37,500 கிட்ட வரும். அகைன் வந்து எவ்ரி மந்த் நீங்கள் பே பண்ண வேண்டியது வந்து $99 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 7,500 கிட்ட வரும். ஸோ இதை ரெண்டும் கால்குலேட் பண்ணும்போது வந்து சேட்டலைட் இன்டர்நெட் கனெக்ஷனுடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஒரு பேஸ் ப்ரைஸே 45,000 கிட்ட ஆகும் அப்படின்னு தெரியுது இந்தியாவில். சாம்சங் Galaxy S21 ஃபேன் எடிஷன் கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகுது. நேற்று இதோட கேமரா ஸ்பெசிஃபிகேஷன், கலர் வேரியன்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ இதோட சிப்செட் ரிவீலாக இருக்குது. சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ஸ்லையும் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. எப்போ மாதிரி ஒன்று Exynos 2200, இன்னொன்று Snapdragon 888 அப்படின்னு தெரியுது. அகைன் குளோபல் அண்ட் இந்தியா 2 இடங்கள்லையும் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாவில் என்ன வேரியண்ட் வரும் அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸ்னாப்ட்ராகன் கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட இதோட ஸ்டோரேஜ் வேரியன்ஸும் ரிவீலாக இருக்குது. ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் 12GB ரேம் வேரியண்ட் LPDDR5 இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. இதுவே UFS 3.1 ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியோட இது லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சில ஸ்பெசிஃபிகேஷன் ரிவீலாக இருக்குது. ஸோ சாம்சங் Galaxy S21 ஃபேன் எடிஷன் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக தான் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. Oppo Foldable டிவைஸ் December 15 அன்னைக்கு லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. ஏன்னா Oppo என்னோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா December 14 and 15 சைனாவில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அங்கே நிறைய ப்ராடக்ட்ஸ் இவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இதில் ஃபோல்டபுள் டிவைஸும் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸ் எல்லாம் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஒரு பிக் டேப் மாதிரி தான் இருக்கும் இதை அன்ஃபோல்ட் பண்ணும்போது. சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 888 இவங்க கொடுக்குறாங்க. அகைன் 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார் அப்படின்னு ரிவீலாக இருக்குது. ஸோ லான்ச் அன்னைக்கு இன்னும் சில ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வரும். ஒப்போவுடைய ஃபோல்டபுள் டிவைஸ்
டிவைஸும் லான்ச் ஆக போகுது டிசம்பர் 15. டெக்னோ ஸ்பார்க் 80 இதோட இந்தியா லான்ச் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த டிவைஸுடைய கமிங் சூன் பேஜ் இப்போ அமேசானில் டீசராக ரிவீல் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவுட்லுக் அண்ட் டிசைன் வாட்டர் ட்ராப் நாச்சோட இவங்க கொடுக்குறாங்க. ரியர் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்லோகன் ஸ்டாப் அட் நத்திங் அப்படின்னு பெருசாக பிரிண்ட் பண்ணி தான் இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. ஏன் பிராண்ட்ஸ் இவ்வளோ பெருசாக வந்து சில விஷயங்கள் பிரிண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் இந்த அவுட்லுக் அண்ட் டிசைனில் தான் டெக்னோ ஸ்பார்க் 80 இந்தியாவில் கூடிய விரைவில் அமேசான் அவைலபிள் இருக்குது. இன்ஃபினிக்ஸ் உடைய நோட் 12 சீரிஸ் கூடிய விரைவில் லான்ச் ஆகும். நேற்றே பார்த்துருந்தோம். இதில் நோட் 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோரோலாவுடைய G31 கம்ப்ளீட் பண்ணுற வகையில் மீடியாடெக் ஹீலியோ G88 இவங்க கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லை, இது கூடவே நோட் 12 ப்ரோவும் இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. ஏன்னா இந்தியாவில் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லிஸ்டிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்ஃபினிக்ஸ் உடைய ஹாட் சீரீஸ்லையும் வந்து 3 டிவைசஸ் வந்து இந்தியாவில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இன்ஃபினிக்ஸ் உடைய நோட் சீரிஸ் அண்ட் ஹாட் சீரிஸ் ரெண்டுமே பேக் டு பேக் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. OnePlus 10 சீரிஸ் எப்போ விட ரொம்பவே குவிக்காக, அதாவது ஜான்வரியிலே சைனால லான்ச் ஆகணும் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ இந்த டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரீஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் எப்போ மாதிரி கொண்டு வராங்க. 10 and 10 Pro ரெண்டுமே ஸ்னாப் டிராகனுடைய லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் சிப்ஸை ஸ்னாப்டிராகன் 8 Gen 1 இதில் தான் லான்ச் ஆக போகிறதா வந்து OnePlus உடைய சிஇஓவே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ 2 டிவைசஸுமே உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் டிவைசஸாக லேட்டஸ்ட் சிப்செட்டில் கொண்டு வராங்க. அகைன் கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஹேசல் பிளாட் தான், அதுவும் வந்து ஹைலைட்டிங்காக இருக்க போது. இந்த 2 காம்போவோட ரொம்பவே காஸ்ட்லியாக தான் OnePlus 10 சீரிஸ் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. Xiaomi MIUI 13 ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து ஏற்கனவே இருந்த 12.5 விட நிறைய கஸ்டமைசேஷன் அனிமேஷன் கொண்டு வராங்க. ஸ்மால் வீடியோ மோட் அப்படிங்கிற இன்னொரு புது ஃபீச்சரும் தெரிய வந்திருக்கு. ஆல்ரெடி எட்ஜ் பேனல் நம்ம பார்த்துருந்தோம், புது விஜிட்ஸ் பார்த்துருந்தோம். இதில் இப்போ வந்து ஸ்மால் ஸ்க்ரீன் மோட் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அதோட சூப்பர் வால்பேப்பர்ஸ் ஆல்ரெடி இருந்ததை விட நிறைய கஸ்டமைசேஷனோட இவங்க கொண்டு வராங்க. அதோட மெமரி ஃபியூஷன் டெக்னாலஜி அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இது வர்ச்சுவல் ரேம்லேருந்து இன்னொரு என்ஹான்ஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு தெரியுது. லேயர்ட் ரெண்டரிங் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரும் கொண்டு வர போகிறாங்க. அதனால நீங்கள் கேம் விளையாடும் போதும் சரி, இல்லை ஏதாவது வீடியோஸ் எடிட் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இந்த ரெண்டரிங் ஃபீச்சர் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே என்ஹான்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸோட தான் MIUI 13 வருது. அதோட வந்து செட் ஆஃப் டிவைசஸ் ஃபஸ்ட்டு எதுக்கு பீட்டா டெஸ்டிங்க்கு ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு லிஸ்ட்டும் இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான். Mi Mix 4ல் ஆரம்பித்து Mi 11 Ultra இந்தியாவில் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. Mi 11 Lite 5G இந்த டிவைசஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு பீட்டா டெஸ்டிங் இந்தியாவில் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் இந்த டிவைசஸ் வச்சுருந்தீங்கன்னா கூடிய விரைவில் MIUI 13 உடைய பீட்டா டெஸ்டிங் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். Realme 9i இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வந்திருக்கு. முதல்ல இந்த டிவைஸ் மீடியாடெக் ஹீலியோ சிப்செட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ரிவீல் ஆயிருக்க இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்னாப்டிராகன் 680 லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இது ஒரு 4G டிவைஸ் தான். 8i உடைய சக்ஸஸர் அப்படின்னு சொல்லும்போது 8i மீடியாடெக் ஹீலியோ G96ல் இவங்க கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து இது 680 லான்ச் பண்ணுறாங்க. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட இது லான்ச் ஆகலாம் தெரியுது. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், IPS LCD பேனல், இந்த ஃபீச்சர்ஸோட ஜனவரி 2022ல் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லான்ச் டேட்டும் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஸோ Realme 9i கூடிய விரைவில் இந்த ஃபீச்சர்ஸோட இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தல, Realme 9i எந்த சிப்செட்டில் லான்ச் ஆகும் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதில நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஸ்பிளிட் பில் ஃபீச்சர். நிறைய பேர் சரியான பதில் சொல்லிடுங்க. அதில் வின்னர் வந்து பெட்ஸ் டைம். கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டேக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.